முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளில் முதல் படை வீடான திருப்பரங்குன்றம் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் விசாக திருவிழாவை முன்னிட்டு மதுரை பசுமலை பகுதியில் அண்ணா தொழிற்சங்கம் சார்பாக நிர்வாகி வி டி மணி தலைமையில் ஆர் லேஅவுட் பக்தர்கள் குழு சார்பாக 11ஆம் ஆண்டு அன்னதானம் மற்றும் நீர்மோர் வழங்கும் விழாவை திருப்பரங்குன்றம் தொகுதி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் அதிமுக மதுரை புறநகர் கிழக்கு மாவட்ட செயலாளருமான வி ராஜன் செல்லப்பா துவக்கி வைத்தார். மேலும் இந்த நிகழ்வில் குமாரபாண்டி, குமார், சந்திரன், ஜெயச்சந்திரன், கோட்டைக்காளை, பார்த்திபன், கண்ணன், பாஸ்கரன், சீதாராமன், சாமி, செல்வராஜ் மற்றும் குடியிருப்போர் நலச்சங்க நிர்வாகிகள் பிச்சைமணி, முருகேசன், செங்குட்டுவன், குமரவேல், தினகரன், ஆறுமுகம், பொன்ராஜ், சாணநவாஸ் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டு வைகாசி விசாக பக்தர்களுக்கு அன்னதானம் மற்றும் நீர்மோர் வழங்கினர். வைகாசி விசாகம் இன்றைக்கு திருப்பரங்குன்றம் திருக்கோயிலிலே மிகச்சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. அந்த அடிப்படையில் மதுரை மக்கள் மட்டுமில்லாமல் மதுரை சுற்றுப்புற மக்கள் மாவட்டங்களைச் சேர்ந்தவர்கள் இன்றைக்கு முருகனை திருவுருளை பெற வேண்டும் என்பதற்காக பால் குடமேந்தி அந்த முருகனுக்கு பால் ஊற்றி அதனுடைய விசேஷத்தை சிறப்பாக கொண்டாடுகிறார்கள். மிகச்சிறப்பான கொண்டாட்டமாக இன்றைக்கு அனைத்து மக்களும் இறையுணர்வோடு கூடிய தங்களை வருத்தி கொண்டு அதே நேரத்தில் மகிழ்ச்சியோடும் இந்த பால்குட திருவிழாவை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். எங்களுடைய தொழிற்சங்கத்து வி டி மணி தொழிற்சங்கம் மிகச்சிறப்பாக இந்த விழாவை ஆண்டுதோறும் நடத்துவதைப் போல இந்த ஆண்டு மிகச்சிறப்பாக மக்களுக்கு அறுசுவை உணவு நீர்மோர் பந்தலை தொடக்கி இருக்கிறார்கள். மிகச்சிறப்பாக உள்ளூர் செய்திகள் முதல் உலகச் செய்திகள் வரை தெரிந்து கொள்ள மதுரை முரசு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.